அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். 38 வருட ஹமாஸ் ஆட்சியில் உண்டான நன்மைகள் எது என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. வெற்றிகரமான வீழ்ச்சிகளும் தோல்விகளும் தான். இஸ்ரவேலை தொடாமல் சீண்டாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க காரியங்களை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை அவர்கள் செய்யாதபடினால பெரிய இழப்புகள் பாருங்கள். இஸ்ரவேலுங்கிற ஒரு நாட்டோடு கூட மோதி வீணான இழப்புகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹமாஸ் இது ஹமாஸனுடைய ஒரு விதமான ஒரு முட்டாள்தனன்னு கூட நாம் அதை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அங்கே இழப்புகள் ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். 38 ஆண்டுகால ஆட்சி பாருங்கள். மக்கள் எவ்வளோ எதிர்பார்த்திருந்திருப்பார்கள். அங்கே எவ்வளோ நல்ல மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இஸ்லாமை பின்பற்றுகிற நல்ல மக்கள் உண்டு, நல்ல மக்கள் ஏராளம் உண்டு, உலகெங்கும் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களால் அந்த மக்களுக்கு இன்றைக்கி பெயர்கள் கெட்டுப்போகுது பாருங்கள். அதுவும் இன்னொன்று என்னென்னா, இஸ்ரவேலுங்கிற ஒரு நாட்டை இவர்கள் சீண்டும் பொழுதும் அதை தொடும் பொழுதும் அதை அழிக்கும் பொழுதும் அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை அவங்க மேலே அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு வரும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் எல்லாம் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். என்னென்ன இழப்புகள் காசாவில் இன்று ஹமாஸ் கண்டிருக்கிற பெரிய பெரிய இழப்புகள் என்னவென்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 814 மாஸ்க் தகர்க்கப்பட்டிருக்கிறது. சிலது டேமேஜ், சிலது ஃப்ளாட்டன்ட்னு சொல்லுவாங்க, ஒரு தரைமட்டமாக்கப்பட்டது என்கிற நிலையில் 814. இதில் முக்கால்வாசி நிற்கிறது, பாதிவாசி அழிஞ்சது, தரைமட்டமானது என்கிற எல்லா கணக்குகளும் பார்த்தீங்களா. 814 மாஸ்க்கு இந்த இஸ்ரேலுடைய அந்த குண்டு வீச்சில் எல்லாம் இடிந்து தரைமட்டமானது. ஒரு 3 சர்ச் அங்கே இந்த குண்டு தாக்குதலில் அதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு. 148 மாஸ்க்கு, ஒரு கால்வாசி சேதம் உண்டாகி முக்கால்வாசி நின்றுட்டு இருக்குது. இது அந்த மாஸ்கினுடைய நிலைவரம் இன்றைக்கி நீங்கள் காசாவில் நீங்கள் பார்க்கலாம். அதிபயங்கரமான குண்டு அங்கே வீசப்பட்ட அப்படின்னாலே அப்பேற்பட்ட நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கிறது. இது ஒரு பெரிய நஷ்டம் தானே, இழப்பு தானே. காசா பட்டணம் எந்த அளவு மிகுந்த தோரணை உள்ளதாக இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இன் காசா என்கிற அந்த நிறுவனத்திலிருந்து வருகின்ற தகவல்கள் தான் இது. அக்டோபர் 2023 7க்கு முன்னாடி ஹமாஸ் படை வீரர்கள், போராளிகள், பயங்கரவாதிகள் 30,000 பேர் இருந்தாங்க. சீருடை அணிந்து துப்பாக்கிகளை எப்போவுமே ஷோல்டரில் தொங்கிட்டு கிடக்கும், அப்படி துப்பாக்கிகளை தொங்க விட்டு பழகிட்டாங்க. 30,000 பேர் இருந்தாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 17,000 பேர், 16,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான். மீதி உள்ளவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலுடைய தலைப்பில் 913 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பிஞ்சு குழந்தைகள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருக்குது, 50,000 இருக்கும், அப்படி தகவல் நமக்கு இருக்கிறது. 69,105 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 224 பேர் இந்த ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ்க்காக பணியாற்றுகிறவர்கள், காசா மக்களுக்கு உதவி செய்கிற உதவிக்குழுக்கள். அவங்களே கிட்டத்தட்ட 224 பேர் அந்த குண்டு வீச்சில் அவர்களும் இறந்திருக்கிறார்கள். பாருங்கள். கை கால் இழந்தவர்கள், கையில் கால் இல்லாதவங்க எத்தனை பேர் தெரியுமா? 22,000 பேருக்கு கையும் காலும் இல்லாமல் போச்சுது இந்த குண்டு வீச்சில் தான். அப்புறம் ஸ்பைனல் கார்டும் புரோக்கன் ஆனவங்க, அவங்க கிட்டத்தட்ட 200 பேர். இந்த தலையிலெல்லாம் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,300 பேருக்கு சுயநினைவு இல்லாத மாதிரி, பாதி நினைவிற்கும் பாதி நினைவு இல்லாத மாதிரி, அப்படி ஒரு 1,300 பாதிக்கப்பட்டார்கள். குண்டிலிருந்து படுகின்ற அந்த ஸ்பார்க்கு பட்டு உடலில் கீறல்கள், கிழிவுகள், அதை சதையெல்லாம் கிழிஞ்சிருக்கிற மாதிரி, wounded people, அந்த மாதிரி காயப்பட்டவர்கள் 3,300 பேர். 4,36,000 பில்டிங் எல்லாமே டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. 4 லட்சங்க, 4,36,000 இன்க்ளூடிங் 330 எஜுகேஷனல் சென்டர், பள்ளிக்கூடங்கள், 35 ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். 35 ஹாஸ்பிட்டல் அடியோடு கூட தரைமட்டமானது. 83% காசாவில் உள்ள 83% பில்டிங்ஸ் எல்லாமே இடிச்சிச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணல, இந்த யுனைடெட் நேஷன்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வருது பாருங்கள், அதை விரும்பலை அவங்க. இப்போ இருக்கிற ஹமாஸுடைய ஒரு மூத்த தலைவர்
ஹலீல் அல் ஹயா அப்படிங்கிறது. அவர் கொஞ்சம் நேர்மையானவர். அதாவது பிணைக்கைதிகள் இருந்த காலங்களில் அவர்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருந்தார் அப்படின்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஹலீல் அல் ஹயா. இப்போ அவர் மீதி இருக்கிற ஹமாஸுகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் வேண்டாம், இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய காசாவை நாங்களே ஆண்டு கொள்கிறோம். ஐநா சபையில் நீங்கள் சட்டம் ஏற்றும்போது எங்களை கேட்கவே இல்லையே, எங்களை கண்டுக்கவே இல்லையே, எங்களை மதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். ஆயுதங்கள் தரமாட்டோம், ஆயுதங்களை நாங்களே வச்சுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தோளில் தொங்க விட்டு பழகி போச்சு, அது சாகிற வரைக்கும் எங்களுடைய தோளிலே தொங்குச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஹமாஸ் பிரச்சனை சரியாகி வருமானு நம்ம இப்போ சரியாக சொல்ல முடியாது பிரியமானவர்களே. இவ்வளவு இழப்புகளை காசா அங்கே சந்தித்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய தண்டனை இதில் உண்டு தெரியுமா? ஆனால் இது ஒரு அடையாளம், உலகத்துக்கு இது ஒரு அடையாளம். இஸ்ரவேல் நாட்டை சீண்ட போகும்பொழுது திரும்ப அதனுடைய விளைவு இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஈரானில் பாருங்கள், தண்ணி பஞ்சம். ஈரானில் தண்ணி இல்லை. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மழை ஆண்டவர் கொடுக்கலன்னா டெஹ்ரான் ஒரு அழகான நகரம். டெஹ்ரான் அழகான பட்டணம், செழிப்பான சிட்டி, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க. மழை வருமான்னு கர்த்தர் கொடுத்தா தான் மழையே. ஆண்டவர் இப்படியெல்லாம் தண்டிப்பார். ஏன்னா ஈரானும் இஸ்ரேலுக்கு ரொம்ப இடையூறாக இருந்த ஒரு நாடு. இப்போ நீங்கள் காசாவை பாருங்கள், ஈரானை பாருங்கள், லெபனானை பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பொருளாகும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி அதனுடைய மகிமை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய மேன்மை குறைந்து போகக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். அதற்கு காசா ஒரு அடையாளம். ஆண்டவர் காசாவில் அந்த அடையாளத்தை காட்டுறாரு. இஸ்ரேலுக்கு எதிராக வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை காட்டுறாரு. இப்போ விளாடிமிர் புதினும் பாருங்கள், பாலஸ்தீனாங்கிற ஒரு தனிநாடு உருவாக வேண்டும் அப்படின்னு அவரும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இதுவே வார்த்தை போட்டிகளாக மாறும் தலைவர்களுக்குள்ளாடி. அதாவது ட்ரம்ப்பு ப்ளஸ் விளாடிமிர் புதின், நீ பெரியவரா நான் பெரியவராங்கிற ஒரு அபிப்பிராயம் கூட, அப்படிப்பட்ட ஒரு ஈகோ கூட வருகின்ற நாட்களில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இஸ்ரேல் காசா யுத்தம் தற்போது ஆரம்பித்துள்ளது. ஆனால் இதனுடைய முடிவு பகுதியில் ரஷ்யா தான் வரணும். ரஷ்யாவை தான் ஆண்டவர் வர வைப்பார். அதான் அப்போ தான் முடிவுக்கு வரும். அது அரபு நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுடன் தான் என்ன செய்கிறது, நிற்கிறது, தொங்கிக் கொண்டு நிற்கிறது. காசாவில் உண்டான இந்த அழிவு, இந்த நஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஈரான்லேயும் மழை பெய்யலாம், கண்டிப்பாக ஈரானில் இருக்க மக்களெல்லாம் எந்த பக்கம் போகிறாங்களோன்னு தெரில. டெஹ்ரான் அந்த அளவு ஒரு பேட் கண்டிஷனில் அது நின்று கொண்டு இருக்கிறது. பார்ப்பதற்கு பரிதாபமான ஒரு நிலைமை தான் ஈரான். அந்த மாதிரி அதுவும் ஒரு டல்னஸுக்கு போயிடுச்சு. வசனம் இந்த யூதர்களை பற்றி என்ன சொல்லுது பாருங்கள். அதாவது யூதர்களுக்கு இருக்கிறது ஒரு நாடு, பார்த்தீங்களா? அந்த ஒரு நாடை விட்டு வைக்கலாமே. அரபிகளுக்கு எத்தனையோ நாடுகள் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாடு தான். அந்த ஒரு நாடை இவர்கள் விட்டு வைக்காமல் வளர விடாமல் இப்படி செய்கிறபடினால தேவன் அவர்களுக்கு துணையாக நிற்கிறார். ஆனால் அவர்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு சைடில் யுத்தம் செய்கிறாங்க, ஒரு சைடில் கண்டுபிடிப்பு, முன்னேற்றம் என்று சொல்லி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே தேவனுடைய தயவு. இந்த யூதர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ராஜாவின் ஜெய கம்பீரம், பார்த்தீங்களா? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காசா பாருங்க, மண்மேடாகி ஒன்றுமில்லாமல் நிற்கிறது. இனிமேலாவது ஹமாஸ் கொஞ்சம் சரண்டர் ஆகி, ஐநா சபை சொல்கிறத கேட்டு சரண்டர் ஆகி நின்னாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் நிச்சயமாக பணங்களை போட்டு, முதலீடுகளை போட்டு காசாவை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. மீதி இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு திட்டம் கிடைக்கும். அந்நியர்கள், வெளிநாட்டவர்கள் எங்களுக்குள்ளாடி எங்கள் லேண்டில் கால் வைக்க வேண்டாம், சமரசம் பண்ண வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அடுத்த பிரச்சனைக்கு வழி வகிக்கும் என்பதை நாம் யோசிக்கலாம். மொத்தத்தில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். இஸ்ரேலுக்கு அது நன்மையாக முடியும். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கும் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கும் இதெல்லாம் ஒரு வழிவாசலாக மாறும் என்று வருகின்ற நாட்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றிகள் பிரியமானவர்களே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.